Hello anime lovers, welcome back to my channel. This is Animo from Anime Template channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Kill Blue season 1 episode 10 ஓட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 9 எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு கனெக்டிவிட்டியா இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் வீடியோ போட முடியும். ஸோ எனக்கும் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ டெய்லி உங்களுக்கு தேடி வந்துடும். ஸோ வாங்க நம்ம ஓவரா பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட்ல நடந்த சண்டைக்கு அப்புறம் நியூஸ்ல காட்டுறாங்க புது நேஷனல் ஸ்டேடியம் வந்து திடீர்னு என்னன்னே தெரியல மிஸ்டீரியஸ் டு பாம் பிளாஸ்டால சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது என்னன்னு தெரியல. நம்ம பிரசிடென்ட் வந்து அதை புதுப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே பயங்கரமான பிளாஸ்ட்லாம் நடந்து ஸ்டேடியம் நல்லா டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி நியூஸ்ல போடுறாங்க. ஸோ அதை நம்ம காசுமா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல காட்டுறாங்க நம்ம டென்மாவும் சிஷிட்டாவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் உண்மையிலேயே ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா நீங்க காணோன்ட்டு. பட் ஆனால் நீங்க சொல்றதை என்னால் நம்பவே முடியல. நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த கிட்னாப்பர்ஸோட காரை பார்த்தீங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே விளையாட்டு இருந்தாங்க. நீங்க போய் நாரனை நைஸா தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இது என்னால நம்பவே முடியலையே. ஆனால் இதான் நடந்ததுன்ற மாதிரி நம்ம டென்மாவும் சமாளிக்கிறோம். நம்ம சிஷிட்டாக்கு உண்மைலாம் தெரியக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்ம டென்மாக்கு ஆல்ரெடி உண்மை தெரியும். நம்ம ஹீரோ யாருன்ற முத கொண்டு நம்ம டென்மாக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி நம்ம டென்மா வந்து சிஷிட்டா கிட்ட சொல்லி அவர் போய் சொல்லி அவங்கள சமாளிச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரா. ஸோ ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வந்து புக்கை வச்சுட்டு எப்பயும் போல படிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம டொகட்டாவும் பாபாவும் வந்து ஹலோ மார்னிங் வாகா அப்படின்றாங்க. ஸோ அவங்க எப்பயுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்ற மாதிரி மார்னிங் வாகா அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் புக்கை எடுத்துட்டு சீரியஸா மூஞ்ச வச்சுட்டு மார்னிங் அப்படின்றான். எதுக்குடா நீ இவ்வளோ ஃப்ரீக்கிங்காக மூஞ்ச வச்சுட்டு பயங்கரமா பேசுறேன்னு கேட்க, இல்லை நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறேன், நான் ஸ்கூலுக்குள்ள போக போறேன்ற மாதிரி. டே பைத்தியக்காரா, ஜஸ்ட் வீக்கெண்டு தாண்டா முடிஞ்சிருக்கு, ஒரு வீக்கெண்டு நார்மலான வீக்கெண்டு தாண்டா முடிஞ்சிருக்கு, அதுக்கேண்டா இவ்வளோ சீரியஸா மூஞ்ச வச்சுக்கிற ஜோ இவனை என்ன சொல்றதுன்ற மாதிரி அவங்களும் போறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நம்ம நாரனை நினைச்சுதான் பயந்துட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி போன எபிசோட்ல நம்ம நாரன் ஹீரோ மேல ஹிப்னடைஸ் ஆகி லவ்ல விழுந்துருவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் உருன்னு போறாரு. அந்த பக்கம் நம்ம நாரன் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ மேல அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் கட்டுப்படுத்த முடியல. ஸோ அவங்களும் சொல்றாங்க நான் வாகமியை பார்க்கும் போது என் ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நாரனுக்கு பயந்து மேலெல்லாம் எகிரி குதிச்சு தப்பிச்சு அவங்க கண்ணில் படாம போயிடுறாரு. ஸோ கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாரு. கிளாஸ் ரூம் போனோடனே அங்கே நம்ம ரியோவை பார்க்குறாரு. நம்ம ரியோ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு சீரியஸா மூஞ்சில ஷேடா அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போயிட்டு ரியோ கிட்ட மார்னிங் மாஸ்டர்னு சொல்ல, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை மாஸ்டர்ன்னு கூப்பிடாத முட்டாள், இப்போவாது உனக்கு புரியுதான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ரியோ பயங்கரமா அதே மாதிரி அந்த ஹுடன் கட்டானாவை எடுத்து வச்சுட்டு நீ என் சிஸ்டரும் நீயும் அந்த கான் பையனும் சேர்ந்து டபுள் டேட் போனீங்களாமே, யாரை கேட்டு நீ என் சிஸ்டர் அவன் கூட கூட்டிட்டு போன, அந்த கானையும் ஒன்னையும் விட மாட்டேன்ற மாதிரி நம்ம ரியோ டெரரா நிற்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அல்ல விட்டுருது. இல்லை மாஸ்டர், நான் அது வந்து சிஷிட்டா சிஸ்டர் தான் ஆசைப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிக்கிறோம். ஸோ அப்போ அங்கே நம்ம நாரன் வந்துட்டு குட் மார்னிங் ரியோன்ட்டு அவரே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வழிஞ்சிக்கிட்டு மார்னிங் வாக் மிக்குன் அப்படின்றாங்க. சார் நம்ம ஹீரோ எனக்கு வயிற்ற கலகுது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி வேகமாக ஓடிடுறான். என்ன காலங்கத்தாலே இவனுக்கு வயிற்ற கலகுது அப்படின்ற மாதிரி நம்ம ரியாவும் நாரனும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்போ அங்கேருந்து மிஸ் ஆகி ரெஸ்ட் ரூமுக்கு ஓடிட்டான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம நாரன் வந்து நம்ம ஹீரோவை தேடிட்டு வராங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னே தப்பிச்சு வர்றான். ஸோ அவங்க பேசலான்னு வந்தால் கூட அவன் தப்பிச்சு வர்றான். ஸோ கிளாஸ் லஞ்சு சாப்பிட்ற இடத்துல போயிட்டு நம்ம நாரன் அவங்க கிட்ட போகலான்னு போனால் அவன் வேகமாக நூடுல்ஸ் அங்கேருந்து ஓடிடுறோம். ஸோ கிளாஸ் ரூமுக்கு போய் நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கான். ஸோ நாரன் போய் வாகமின்னு எழுப்புனா அது நம்ம ஹீரோவே கிடையாது, ஃபேக்காக ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான். ஸோ நம்ம ஹீரோவை நம்ம நாரன் ஸ்கூல் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அப்படி ஒரு தடவை நம்ம நாரன் கண்ணில் பட்டுடுறான். ஸோ வாகமின் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்ல இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ அப்பயும் தப்பிச்சு ஓடிடுறான். ஸோ நம்ம ஹீரோ கடைசியாக ஈவினிங் வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது நம்ம டகடாவும் பாபாவும் வராங்க. ஸோ ஓகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு
எங்களுக்கு ஒருத்தர் ரெக்வஸ்ட் வச்சாங்க உன்னை லாக் பண்ணுன்ற மாதிரி. ஸோ அப்படின்னும் போது நம்ம நாரன் வராங்க. நம்ம நாரன் தான் அவங்க 2 பேர்கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவை பிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம நாரன் வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற, நீ எதுக்கு என்னை அவாய்ட் பண்ணுற வாகமி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன். ஸோ என்னன்னே தெரிலன்னு நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை இது நல்லதுக்கே இல்லைன்ற மாதிரி அவங்க 2 பேர்கிட்டேருந்து வேகமாக தப்பிச்சு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடிடுறாரு. ஸோ நம்ம நாரனும் விடாமல் அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் இவ்வளோ வேகமான்ட்டு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் விட்டா போண்டா சாமின்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டே இருக்காரு. ஸோ நாரனும் விடாமல் துரத்திட்டே இருக்காங்க. ஸோ நாரன் வேகமாக வர்றதை பார்த்துட்டு ஹீரோ வந்து இல்லையே நாரன் ரொம்ப வேகமாக இது நல்லதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக செவத்து மேலே எகிரி அடிச்சுன்னு ஓடிடுறாரு. ஸோ கீழே குதிச்சு ஓடிடுறாரு. ஸோ நாரன் வந்து தேடுறாங்க, ஒவ்வொரு கிளப் ரூம்லேயும் போய் தேடுறாங்க, அவங்க கிளப் ரூம்லேயும் தேடுறாங்க, எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாரன் வந்து மாடியிலேருந்து பார்க்குறாங்க, வாகுமி கீழே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் தப்பிச்சு, ஸோ அப்புறமா வந்து நம்ம பேக் எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறோம். ஸோ அங்கே வந்து நாரன் வந்து அங்கே சில பசங்கள்லாம் ஒரு கைட் மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு நோட்டீஸ் இதுக்கு. ஸோ இதை ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாரன் அங்கேருந்து ஜம்ப் அடித்து அதை பேராஷூட் மாதிரி யூஸ் பண்ணி கூலாக இறங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இவ அசாசினை விட பயங்கர கூலாக பண்ணுறாளேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இல்லை இல்லை நான் இப்போ இப்படி யோசிக்கக்கூடாது, எப்படி தப்பிக்கணுன்ற மாதிரி யோசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாரன் அங்கே வந்து ஹீரோ கிட்ட கத்துறாங்க, எதுக்கு வாகுமி என்னை அவாய்ட் பண்ணுற, எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்க, நான் அவங்ககிட்ட வந்து பேசணும், எதுக்கு வந்து என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி நம்ம நாரன் கேட்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கும்பல் கூடிடுறாங்க. கூடிட்டு ஏய் என்ன இவங்க 2 பேரும் கபிள்ஸ் தானே, எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க, இங்கே என்ன ரொமான்டிக் ட்ராமா ஓடுதுன்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி கும்பல் கூடிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பசங்கள்லாம் கூடுறாங்க, சரியில்லை. ஸோ நம்ம நாரன் கிட்ட வந்து நாரன் நம்ம எங்கேயாவது தனியாக போய் பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் தனியாக போய் பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்ம நாரன் சொல்கிறாங்க எனக்கு உன் மேலே லவ் இருக்குது, ஸோ நான் உன் மேலே லவ்வில் விழுந்துட்டேன், ஸோ என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொன்ற மாதிரி நம்ம நாரன் கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறாரு இல்லை இல்லை நம்ம வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தோம், ஸோ உன்னை எந்த பசங்களும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஸோ இது நீ ஏன் சீரியஸாக எடுத்துக்கிட்டன்ற மாதிரி கேட்க இல்லை நான் உன் மேலே உண்மையிலே லவ்வில் விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ சாரி நாரன் என்னால் முடியாது, நான் ஒன்று அந்த மாதிரி பார்க்கல மித்சுயா, ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அந்த மாதிரி நான் ஒன்று பார்க்கல, என்னால் முடியாதுன்ற மாதிரி நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நாரனும் சரி சேடாக ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் இல்லை பார்த்தா நம்ம நாரன் போயிட்டு எஜ்ஜில் நின்றுக்கிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ த்ரெட்டன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோ ஐயோ இருமான்ட்டு நம்ம ஹீரோவும் நாரனை பிடிச்சிருக்கிறாங்க, என்னை விடு நீ இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாதுன்ற மாதிரி நாரனும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே மாதிரி இந்த மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ நாரனை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஸோ இழுத்துட்டு நாரனை சேவ் பண்ணிட்டு 2 பேரை தரையில் படுத்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுக்கு நீ இப்படி லூசுத்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாரன் அழுகுறாங்க, வாகமி என்னை விட்டுட்டா, நான் வாகமி இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்ற மாதிரி அழுகுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு, ஓ நாரனோட இன்னொரு சைடு இப்படி தான் இருக்கும் போல, ஸோ காசுமாவோட டெக்னிக் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி யோசிக்கும் போது ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு காசுமா தான் கால் பண்ணுறான். ஸோ ஃபோன் எடுத்து காசுமா உன்னோட டெக்னிக்னால தான் இங்கே பெரிய பிரச்சனைமா, எப்படியாவது சரி பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க சரி ஓகே இந்த டைமிங்க்கு நாரனை இங்கே அமேஸ்மெண்ட் பார்க்கு கூட்டணுவா, ஸோ நான் அதை ரிவர்ஸ் டெக்னிக் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஓகேன்ட்டு நாரனை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ நம்ம நாரன் வந்து ஒரே குஜலாக ஆகிட்டாங்க, டேட்டு போகிறோன்னு நினச்சிக்கின்னு நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்கன்ட்டு. ஸோ நம்ம நாரன் சும்மா இல்லாமல் வா ராமன் மியூசியமுக்கு போகலாம், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட்டு அவங்க டேட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவாலையும் நோ சொல்ல முடியல, நோ சொன்னால் திரும்பவும் நாரன் நான் சாக போகிறேன்னு சொல்கிறாங்கன்ட்டு அவங்க கூடயே போகிறாரு. ஸோ ராமன் மியூசியம் சுற்றி பார்க்குறாங்க. ஸோ நம்ம நாரன் சமைச்சு தரதையும் செஞ்சு தரதையும் வேகமாக சாப்பிட்டு நம்ம ஹீரோ உதடே வீங்கி போயிடுது. ஸோ இப்படி இங்கே நாரன் ஃபன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ டென்ஷனில் இருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் ஜெயிண்ட் வீலுக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்த வீலில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதாவது அந்த வீலில் சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம நாரன் ஒரு கட்டத்தில் ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லை, ஐயோ நான் முடியாதுன்னு சொன்னால் நாரன் இங்கேருந்து குதிச்சிடுவேன்னு சொல்லுவா, இவரு நான் கிஸ் பண்ணிட்டா நானே என்னை கொண்டுக்கிட்ட மாதிரி ஆகும், இது சரியே இல்லை, நாரன் என்னோட பொண்ணு மாதிரின்னு அவர் நினைக்குமோ என்ன பண்ணுறன்ற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்ம ஹீரோ இருக்குமோ. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து நைஸாக அந்த ஜெயிண்ட் வீல் கதவை திறந்து விடுற மாதிரி ஒரு ஷாட் பண்ணுறாரு. ஸோ பண்ண உடனே அந்த கதவும் திறந்துடும், நாரனும் போயிடுவாங்க. ஸோ அந்த ஜெயிண்ட் வீல் கீழே இறங்கின உடனே அங்கே நம்ம காசுமா வந்துட்டு அந்த டெக்னிக்கை ரிவர்ஸும் பண்ணிவிடுவோம். ஸோ பண்ண உடனே நாரன் தூங்கிடுவாங்க. ஸோ அப்பா டே காசுமா நல்ல வேலை ஹெல்ப் பண்ணின்ற மாதிரி சொல்ல
அவ்வளோதான்ப்பா என்னோட கடன் முடிஞ்சுது, நான் உன்னை இதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்க்குறேன் டாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம காசுமாவும் அவனோட பிரதர்ஸும் போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துருக்காங்க. நாரன் வந்து கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சோடனே வாகமின்றாங்க. அப்பா கண் முடிச்சிட்டான் மாதிரி சொல்ல, நான் எப்படி இங்கே வந்தேன், உன் கூட எப்படி தனியாக வந்தேன்ற மாதிரி யோசிக்க நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். நாரன் திரும்ப பழையபடி ஆகிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ எதுக்கோ டெஸ்ட் பண்ணுவோன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நாரன் உனக்கு என்ன பிடிக்குமான்ற மாதிரி கேட்க, ஐயச்சி இல்லை வாகமி நம்ம வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் எனக்கு ஒன்று பிடிக்காது, ஸோ நீ அந்த மாதிரி எதுவும் நினைக்காதன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஆனந்த கண்ணீர் ஒழுவ ஃபர்ஸ்ட் டைமாக என்னை பார்த்து யாராச்சும் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ சந்தோஷப்பட நாரனும் திரும்பவும் நார்மலாக பழையபடி மாறிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி ஆயிடுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், அங்கேயே இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு ஃபுல்லாகவே ஒரு நாரன் நம்ம வாகுமிக்குள்ளே இருக்க அந்த ஃபன் கான்வர்சேஷன் தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி அனிமி அப்டேட்ஸ் அண்ட் அனிமி எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம அனிமி டெம்ப்ளேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன்.